சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களில் 12% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்க்குறீங்க. மீதி 88%, அதாவது 88% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து ஹம்பிள் ரெக்யூஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் 1 லட்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ ஹம்பிள் ரெக்யூஸ்ட்டாக வந்து கேட்குறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் இன்றோட 7 நாள் வந்து ஆகிவிட்டது. ஸோ இன்னமும் வந்து அனல் பறக்க வசூல் வந்து நல்லாவே வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு நார்மலான ஒரு வசூல் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ரொம்ப பிலோவும் இல்லை, ரொம்ப டாப்பும் கிடையாது. ஸோ வீக் டேஸில் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம் அப்படின்ற மாரி தான் ஸோ இந்த திரைப்படம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. நல்ல ஒரு வசூல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தமிழ்நாடு பார்த்துலாம். தமிழ்நாடு பொறுத்தவரை இன்னைக்கு 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 6.5 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு. 6.5 crore வரைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து உருட்டு விட்றீங்க, அதுமாரி நீங்கள் வந்து பொய் பேசுகிறீங்க அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு ப்ரிடக்ஷன் அப்ராக்சிமேட் மத்தியில் தான். ஏன்னா வந்து யாராலையுமே வந்து வசூலை ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அதை வந்து ஆணித்தரமாக வந்து நான் இப்பயே சொல்லிக்கிறேன். ஸோ இதை ஒரு டிஸ்க்ளைமராக கூட எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் அதை வந்து சொல்லிட்டு தான் வந்து போடுறேன், காப்பிரைட்ஸ் அதுமாரி டிஸ்க்ளைமர் எல்லாமே. ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான். ஸோ நம்ம சொல்கிற கலெக்ஷன் வந்து ஒரு 50% வந்து உண்மையாக இருக்கலாம், 50% வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பற்றியில் தான் வந்து சொல்கிறேன். ஸோ அதை வந்து ஆணித்தரமாக வந்து இதில் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அடுத்தபடியாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 4 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 4 crore வரைக்கும். ஸோ உண்மையிலேயே ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த திரைப்படத்தை நல்லாவே வந்து கொண்டாடி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ முதல் 4 நாட்களே வந்து 2 டிஜிட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கல்லாக கட்டிகிட்டு இருந்துச்சு. அதேமாரி இப்போ வீக் டேஸில் ஒர்க்கிங் டேஸில் வந்து இந்த ஒரு கலெக்ஷன் வந்து பெற்றுக்குன்னா உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக கேரளாவை பொறுத்தவரை 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 40 லட்சத்தில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 40 lakhs. ஸோ க்ரோரில் வந்து கலெக்ஷன் பண்ணுறது இப்போ வந்து லட்சத்தில் வந்து ஆகிவிட்டது. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற பீப்புள்ஸு, அங்கே இருக்கிற ஒரு பாப்புலேஷனுக்கு இந்த திரைப்படம் வந்து 7வது நாள். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க கேரளாவில். அண்ட் அடுத்தாக பார்க்க போகிறது கர்நாடகாவில் 7வது நாள் கலெக்ஷன் 2.5 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 2.5 crore வரைக்கும். 7வது நாளில் கர்நாடகாவில் இப்படி ஒரு கலெக்ஷன் பெற்றுங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஓகே ரகமான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய பேர் ஆவரேஜான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க, வாய்ப்பே இல்லை. ஸோ 2.5 கோடின்றது வந்து 7வது நாள் நல்ல ஒரு கலெக்ஷன் தான். அண்ட் அடுத்தாக நார்த் இந்தியாவை பொறுத்தவரை அதிகப்படியாக 7வது நாள் 3 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 3 crore வரைக்கும். ஸோ நார்த் இந்தியாவை பொறுத்தவரை ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றத வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. வார் 2 தான் அங்கே மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வந்து பெற்றுட்டு இருக்கு. இருந்தாலும் ஆஃப்டர் ரிவ்யூஸுக்கு பிறகு கொஞ்சம் டல் அடிச்சிச்சு. ஸோ இந்த திரைப்படம் மல்டிப்ளெக்ஸில் நல்லாவே வந்து ஓடிட்டு இருக்கு நார்த் இந்தியாவில். மொத்தமாக இந்தியாவை பொறுத்தவரை 7வது நாளில் 16.5 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு, 16.5 crore வரைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஓகே ரகமான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நல்லாவே வந்து இந்த திரைப்படம் ஹோல்டு பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில். 7வது நாள் ஒரு சூப்பரான ஒரு ஹோல்டு பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக. அடுத்தபடியாக வெளிநாடு ஓவர்சீஸில் 7வது நாளில் 4.5 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 4.5 crore வரைக்கும். ஸோ ஒர்க்கிங் டேவை பொறுத்தவரை நான் இப்போ சொன்ன எல்லா ரீஜன் அதேமாரி ஓவர்சீஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஒர்க்கிங் டேல இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படி தான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். மிக்க ரொம்ப டாப் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, அதேமாரி ரொம்ப லோ அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ நல்ல ஒரு ஓகேவான கலெக்ஷன். ஸோ எல்லா சைட்லேயும் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு, தக்க வச்சிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒர்க்கிங் டேஸில் வீக் டேஸில். ஸோ அதை மட்டும் ஆணித்தரமாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ மொத்தமாக நம்ம வேர்ல்டு வைடு 7வது நாள் கலெக்ஷன் அதிகப்படியாக 21 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 21 crore வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கின தேட்டர் ஓனர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் லாபம் வந்து கொடுத்துருக்கு இப்போயே வந்து சொல்கிறேன். ஸோ பிரேக் ஈவனும் வந்து பண்ணிருச்சு. ஸோ நல்ல ஒரு இதுதான். ஸோ மொத்தமாக 7 நாள் முடிவில் டோட்டல் கலெக்ஷன் வந்து 490 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 490 crore மேலே வரைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து 400 கோடி 420 430 சொல்லிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து உருட்டு விடுவேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதிகாரப்பூர்வமாக 404 அப்படின்னு சன் பிக்சர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் எது சொன்னாலும் வந்து யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. அதேமாரி தான். ஸோ மேக்ஸிமம் 7 நாளில் 490 கோடிக்கு மேலே இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 490 கோடினா அதுக்கு மேலே கூட இருக்கலாம், 500 கோடிக்கு மேலே கூட இருக்கலாம்.
ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாரி தான் நம்மளால் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஏதோ நமக்கு தெரிஞ்ச வெப்சைட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி தான் ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணி சொல்ல முடியும். அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக வந்து சன் பிக்சர்ஸ் டீம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொன்னால் மட்டுமே அது 100% வந்து உண்மை. ஸோ அதை வந்து ஆணித்தரமாக மறுபடியும் உங்கள் எல்லாத்திட்டையும் வந்து சொல்லிக்கிறேன். நீங்கள் 1000 தான் வந்து பொய் சொல்கிற, நீ வந்து சும்மா வந்து ஒரு கதைக்காக சொல்கிற அப்படின்னு சொன்னாலும் நானே ஒத்துக்கிறேன். இது ஒரு ப்ரொடக்ஷன் மத்தியில் தான் நம்ம வந்து வீடியோ வந்து போடுறோம். இந்த வீடியோ இல்லை, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் மத்தியில் தான் வந்து போடுறோம். அதேமாரி தான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறதுல சில டைம் வந்து 90% மேலே உண்மையாக இருக்கும். இப்போ ஒரு சில டைம் வந்து ஸோ வீக் டேஸில் வந்து சரியாக வந்து டேட்டாஸ் நம்ம கிடைக்கல. 50-40% வந்து உண்மையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ப்ரொடக்ஷன் கணிப்புன்னு சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுப்பீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண் பண்ண கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.